தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளுடன் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆகுதுல இப்போ சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதுல பிரச்சனையா இருக்கு. தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டை அணுகியிருக்காங்க. அவசர வழக்காக எடுத்து கோர்ட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுடைய படத்தை வெளியே வராம இருக்க திட்டமிட்டு சதி நடக்குதா? பிளான் பண்ணி இதை மத்திய மாநில அரசுகள் பண்றாங்களா? எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ என்னன்னா, தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு மோசமான ஒரு இடத்துக்கு சேர்ந்திருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. அரசியலை என்டர்டெயின்மெண்டா மாத்திட்டாங்க. சினிமாவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா பொலிட்டிக்ஸை மாத்திட்டாங்க. யூஸ்வலா பார்த்தோம்னா இப்ப பொங்கல் டைம், தீபாவளி டைம்லாம் படங்கள் ரிலீஸ் ஆகும், பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆகும். அப்ப ரசிகர்களுக்குள்ள மோதல் இருக்கும். என் தலைவனோட படம் தான் ஜெயிக்கும், அதே மாதிரி அடுத்த குரூப்பும் என்னோட தலைவனோட படம் தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருக்கும். இப்ப அரசியலே அந்த மாதிரி மாத்திட்டாங்க. இவங்கனால களத்துல இறங்கி அரசியல் பண்ண முடியாது. ஆனா அரசியல் களமா சினிமாவும் மாத்திட்டாங்க. ஒரு சைட்ல விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றாரு, திமுகவும் விஜய் விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதை எங்க கொண்டு போறாங்க? சினிமா திரைக்கு கொண்டு போறாங்க. அப்புறம் விஜய் அவரோட ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு, திமுக சைட்ல இருந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. சோ இப்ப பொலிட்டிக்ஸும் பார்த்தோம்னா விஜய் வர்சஸ் டிஎம்கே, பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்னு நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பேசும்போது பாருங்க, சொல்றீங்க இந்த மாதிரி தணிக்கை பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு பேசுறீங்க. நம்ம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு சென்சார் போர்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. நம்ம எதையுமே டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சேனல், பட் இதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இது தமிழ்நாட்டு அரசியலோட வீழ்ச்சியை தான் இது காட்டுது. சோ இவங்க என்ன பண்றாங்க, அரசியல் களத்துக்குள்ள இதை கொண்டு வராங்க, சினிமாவை கொண்டு வராங்க, ஒரு என்டர்டெயின்மெண்டா மாத்திட்டாங்க. பொலிட்டிக்ஸ்ன்றதே டிஃப்ரெண்ட்டுங்க. நிஜமாவே நீங்க திமுக எதிர்க்கிறத எங்க எதிர்க்கணும்? களத்தை எதிர்க்கணும், இஷ்யூஸ் எடுக்கணும், இஷ்யூஸை எடுத்து திமுகவுக்கு அழுத்தம் போடணும். அதே மாதிரி நிஜமாவே விஜய் எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணணும்னா திமுக என்ன பண்ணணும்? களத்துலதான் அதிகம் பண்ணணும், விஜயை அம்பலப்படுத்தணும், அரசியலே அவர்கிட்ட இல்லைன்றத பேசணும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் எங்க சண்டை போட்டுக்கிறீங்க? சினிமா ஸ்கிரீன்ல, சினிமா தியேட்டர்ல சண்டை போடுறீங்க. இதனால யாருக்கு லாபம்? ரெண்டு பேருக்கும் லாபம். இவங்க ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்க, ரஜினி வர்சஸ் கமல்னு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியாச்சுன்னா இது பயங்கரமான ஒரு போட்டி இது அப்படின்னு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகும். அது ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு ரசிகர்களையுமே அது போலரைஸ் பண்ணும். அதே மாதிரிதான் இதுவும். ஒரு சைட்ல விஜய், இன்னொரு சைட்ல சிவகார்த்திகேயன். இது ஒரு அரசியல் மோதலோட ஒரு நீட்சி. இது அரசியல் மோதல் களத்துல நடக்கணும். ஆனா இவங்க கம்ப்ளீட்டா டைல்யூட் பண்ணிட்டாங்க. இது காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே அரசியல் பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய்க்கு களத்துல போராட முடியாது, ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் பண்ண முடியும். நம்ம அரசியல் செயல்பாடுன்னு நினைச்சிட்டு இந்த படத்தை பத்தி பேசணும், படத்தை போய் பார்க்கணும். அரசியல் செயல்பாடு வேற, ஆனா அரசியல் செயல்பாட்டையும் என்டர்டெயின்மெண்ட்டையும் ஒன்னா இவங்க மாத்திட்டாங்க. அதேதான் திமுகவும் பண்றாங்க. திமுக ட்ரெடிஷனலா சினிமா இண்டஸ்ட்ரியும் கைக்குள்ள தான் வச்சிருக்காங்க. சோ இப்ப பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அரசியல் இஸ் ஈக்குவல் டு என்டர்டெயின்மெண்ட்ன்ற மாதிரி மாத்திட்டாங்க. அரசியலுக்கு இருக்கக்கூடிய அந்த சீரியஸான கேரக்டர் அப்படியே தூக்கி உள்ள வீசிட்டாங்க. இப்ப நம்ம தொடக்கத்துல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி சீரியஸான இஷ்யூஸ் அரசியல்வாதிகள் கையில் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக ஆரம்பிக்குது. முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் டச் பண்றது இல்ல. இப்ப பார்த்தோம்னா இஷ்யூஸ் தவிர மட்டும் எல்லாமே பேசுவாங்க. முக்கியமான நிறைய பர்னிங் இஷ்யூஸ் இருக்கும், மக்கள் பிரச்சனைகள் 1000 இருக்கும். ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, விஜய் அப்படி சொல்லிட்டாரு, இவர் அப்படி பேசிட்டாரு, தேவையில்லாத இஷ்யூஸ் தான் மீடியா பேசுவாங்க. அதிமுகவுக்குள்ள இந்த சிக்கல், இவரு கட்சியை உடைப்பாரா, இப்படி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, சினிமாவையும் பொலிட்டிக்ஸையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. சோ இவங்க தமிழ்நாடு அரசியல அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இன்னைக்கு இது ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்படுது. நம்ம சொசைட்டியும் பாத்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு டீம், அந்த சைட்ல பராசக்திக்கு ஒரு டீம், ஏதோ பெரிய அரசியல் மோதல் மாதிரி இதை பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் கிடையாது, ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்கள. இது அரசியலே கிடையாது. இப்போ ஜனநாயகன் படத்தை வெளி விடாம தடுக்கிறாங்களா? அது நடக்குதா என்ன எனக்கு தெரியலங்க. அது நமக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஒன்னும் பெரிய மாஸ்டர் பீஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க போறது கிடையாது. எனக்கு என்னன்னா, என்ன அப்படி தடுத்தாதான் என்ன, தடுத்தா என்ன, தடுக்கலன்னா என்ன, அது என்ன பெரிய, இது வரைக்கும் விஜய் பெரிய சினிமாட்டிக் மாஸ்டர் பீஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது கிடையாது. எல்லாமே ரொம்ப 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 ஆவரேஜான படம் தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப கமல்ஹாசனை பத்தி கேட்டீங்கன்னா சில நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. விஸ்வரூபம் ரிலீஸ் ஆகும் பொழுது, அது தடை வந்த பொழுது நான் நாட்டை விட்டே போறேன்ட்டேன். ரிலீஸ் ஆகலன்னா நாட்டை விட்டே போயிருவேன் நான். ரஜினி எடுத்துக்கிட்டோம்னா சில நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் நல்ல படங்கள் பண்ணாரு எதை சொல்லுவீங்க? நல்ல படங்கள், குவாலிட்டியான. துல்லாத மனமும் துள்ளும்,
கில்லி. பட் குவாலிட்டியான படம் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நல்ல ஒரு இன்டென்ஸான படம், நல்ல டெப்த் உள்ள ஒரு படம் அப்படின்னா எனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஒண்ணு விஜய் அவரை வளர்த்துக்கிறதுக்கு சினிமாவை யூஸ் பண்றாரு, சினி இண்டஸ்ட்ரியில டாப்புக்கு வர்றதுக்கு. சினி இண்டஸ்ட்ரிக்கு பெருசா அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல. நான் சொல்றது ஆர்டிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பெருசா சினி இண்டஸ்ட்ரிக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல. ரெண்டாவது இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, அரசியலுக்கும் அவர் சினிமாவை யூஸ் பண்ணிக்கிறாரு. சோ சினிமாவுக்கு அவர் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல, ஆனா சினிமாவை அவரோட தேவைக்கு அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கும் அதான் பண்றாரு. இப்ப கடைசி படம்னு சொல்றாரு, நான் அடிச்சு சொல்றது கடைசி படமே கிடையாது அவருக்கு. அவர் கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு படம் பண்ணுவார். நான் இன்னும் ஒண்ணு இல்லை, நிறைய படம் பண்ணுவாரு. ஏன்னா வேற என்ன பண்ண போறாரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்? அரசியல் பண்ணுவாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அரசியல் பண்ண போறாரு? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போ உட்காந்து நீங்க என்ன அரசியல் பண்ணுங்க? அரசியல் இப்பதான் பண்ணணும். இப்போ உட்காந்து இப்பவே படம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் அரசியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பொலிட்டிக்ஸ் பண்ண போறீங்க? ஸோ அதனால கண்டிப்பா அவரு படங்கள் டெஃபினட்டா பண்ணுவாரு. ஸோ அதனால இப்ப பார்த்தோம்னா இது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியா பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சது ஒரு இஷ்யூவே கிடையாது, அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ வாட்? அந்த பிரச்சனை நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. இங்க தமிழ்நாட்டுல சினி இண்டஸ்ட்ரியை சில பேர் கண்ட்ரோல் பண்றாங்க, சில குரூப்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க சில விஷயத்தை தான் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வேற வேற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும். ஸோ சில நேரங்கள்ல அந்த அஜெண்டாவை மீறி ஒரு தயாரிப்பாளரோ ஒரு ஃபில்ம் மேக்கரோ ஏதாவது ஒன்று பண்றாருன்னா அதை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. இது விஜய் மட்டும் ஃபேஸ் பண்ற இஷ்யூ கிடையாது, உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு இன்விசிபிள் சென்சர் இருக்கும் எப்பவுமே, இதை தான் பேசணும்னு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கும். அதை மீறி எல்லாம் பேசிட முடியாது பிடிச்சதெல்லாம். அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பட் இங்க இதை ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இது கொண்டு வரது இருக்கு பாருங்க. விஜயோட படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண விடலையா? நான் சொல்றேன், ரெண்டு பேருக்குமே லாபங்க. ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்னு செட் பண்றது ரெண்டு பார்ட்டிக்கும் நல்லது தானே. ரஜினி வர்சஸ் கமல்னு செட் பண்ணா ரெண்டு பேருக்கும் நல்லது தானே. ரஜினிக்கும் நல்லது, கமலுக்கும் நல்லது. ரஜினி ஃபேன்ஸ் என்ன யோசிப்பாங்க? நம்ம தலைவரை ஜெயிக்க வச்சு காட்டணும்டா அப்படின்னு இறங்குவாங்க. கமல் ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? நம்ம தலைவரை ஜெயிக்க வச்சு காட்டணும்டா. கடைசியில யாரு ஜெயிப்பா? இண்டிவிஜுவல்ஸ். ரெண்டு நடிகர்களும் ஜெயிப்பாங்க. யாரு ஏமாறுவா? தலைவனை ஜெயிக்க வைக்கிறோம் பாருங்க, தியேட்டருக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணிருப்பான் பாருங்க, அவன் தான் வேஸ்டா அவன் தோக்க போறான். இங்கேயும் அதேதான், பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன். அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமாவை என்டர்டெயின்மெண்ட் ஏரியால மட்டும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சினிமாவை ப்ரொமோட் பண்றதுக்கு அரசியலை யூஸ் பண்றாங்க, அரசியலை ப்ரொமோட் பண்றதுக்கு சினிமாவை யூஸ் பண்றாங்க. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு ப்ராடக்டையும் மாத்தி மாத்தி ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. இது வேடிக்கையான ஒரு விஷயம். ரஜினி நல்லா பண்ணுவாரு, கரெக்டா சினிமா ரிலீஸ்லாம் வரும்போது அரசியல் லைட்டா பேசுறது, அரசியல் வந்துடும். ஆமா, அப்புறம் பயங்கரமான பப்ளிசிட்டி. அப்புறம் இப்ப விஜய் பார்த்தா சினிமாவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாச்சு. இப்ப ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஜனநாயகன்? எனக்கு என்ன வந்தது? சினிமாக்கு இழப்பு இல்லையா தமிழ் சினிமாக்கு? எங்க அதெல்லாம் ரிலீஸ் ஆயிரும் கண்டிப்பா. அது எப்படி ஆகாம இருக்கும்? இப்ப இழப்பு வராது, ஈடு கட்டிடுவாங்க. விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் பண்றாரு, வெளில கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் நடக்குதுன்னா இதுவும் நடந்துடும்ல. இது நல்லது அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன், அது ஒரு கிரவுண்டை செட் பண்ணும். அடுத்த எலெக்ஷன்ல அது எப்படி அரசியலா மாறும்? இந்த பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் இந்த நரேட்டிவ் பில்ட் பண்றாங்கல்ல, இப்ப ஒரு மோதலை உருவாக்குறாங்கல்ல, இது அரசியல் எப்படி வெளிப்படும்? திமுக வர்சஸ் டிவிக்கு ஆகும். சோ அப்ப அதுக்கு ஒரு அடித்தளத்தை நீங்க போடுறீங்க. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. இதனால ரெண்டு பேருக்குமே லாபம் இருக்கு. சோ கண்டிப்பா இது நடக்கும். அடுத்த அரசியல்லையும் அவங்க இதுதான் பண்ணுவாங்க. உட்கார்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. நம்மள சொல்லணும், அரசியல்னா என்னன்னு தெரியாது, என்டர்டெயின்மெண்ட் என்னன்னு தெரியாது. இவங்க ஒழுங்கான படத்தையும் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கான அரசியலும் பண்ண மாட்டாங்க. உட்காந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறது தான் அவங்க வேலை. ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர்னா குவாலிட்டியான படத்தை பண்ணணும். குவாலிட்டியான படம் பண்றவன் இந்த மாதிரியான வேலைகள்ல இறங்க மாட்டான். அரசியலே தெரியாம நாட்டு திருத்தம் பாருன்னு உள்ள வர மாட்டான். நல்ல அரசியல்வாதின்றவன் ஒழுங்கான அரசியல் பண்ணும், மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும். அவன் ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்றான் பாரு, நடிக்கிறேன் பாருன்ட்டு போக மாட்டான். இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, விஜய் நல்ல படத்தையும் தரமாட்டாரு, நல்ல சினிமாவும் தரமாட்டாரு, நல்ல அரசியலையும் தரமாட்டாரு, அவர் நம்பி போயிடாதீங்க அப்படின்றீங்க. விஜய் மட்டும் சொல்லல, ஆப்போசிட்ல பராசக்தி பண்றவங்களே அதான் நான் சொல்றேன். அவங்களுக்கும் அது அப்ளை ஆகும்ல. அதுவும் அரசியல்வாதிகள் தான் அந்த படத்தையும் பண்றாங்க. மேபி டைரக்டா சிவகார்த்திகேயனை சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு இதுல இந்த பொலிட்டிக்கல் கேம்ல இன்வால்வ்மெண்ட் இல்ல. ஆனா அந்த படத்தை பண்றவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் தாண்டி
ஒரு சினிமாவா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பராசக்தியும் அரசியல் தான் பேசுது, ஜனநாயகம் கிட்டத்தட்ட அரசியல் தான் பேசுது, ஓப்பனாவே இல்ல அரசியல் தான் பேசுது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது ரிலீஸ் ஆக ரெடி ஆயிடுச்சு, புக்கிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருக்கும்பொழுது திட்டமிட்டு ஒண்ணு நடக்குது இல்லை இதுல. இது அதுக்குள்ள அரசியல் இருக்கு தாண்டி, ஆனா சினிமாவா நம்ம இதை பார்த்தா ஒரு பிரச்சனை இருக்குல்ல இதுக்குள்ளன்ற. கண்டிப்பா அதை யாரும் மறுக்கவே இல்லையா. இப்ப நீங்க சொல்றது என்ன, ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுல சில அரசியல் இருக்கு, அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகாம தடுக்கப்படுதுன்றதான் உங்க பாயிண்ட். இது வேற படங்களுக்கும் நடக்குது. அது என்ன, விஜயோட படத்தை வச்சா நம்ம அதை பேசணுமா என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகுறது இல்ல, அதுக்கான காரணம் என்ன? நல்ல படங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. அப்படி இல்ல, சின்ன சின்ன படங்களுக்கு நடக்கும்பொழுது நிறைய பேருக்கு கவனம் போவாது, அதுல பார்வை இருக்காதுன்னு. ஆனா பெரிய படங்களுக்கே நடக்கும்பொழுது என்ன நினைப்போம், சின்ன படங்களுக்கு நடந்தாலும் ஒண்ணுதான், பெரிய படங்களுக்கு நடந்தாலும் ஒண்ணுதான். இங்க என்னன்னா பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் சினி இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ அப்ப நேச்சுரலா என்ன ஆகுது, ஒரு விதமான நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றாங்க ஒண்ணு. அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணி ஒரு விதமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ மாடல் இருக்கு. படத்தை போட்டோமா, பெரிய ஸ்டார்ஸை கொண்டு வந்தோமா, பெரிய மியூசிக் டைரக்டரை கொண்டு வந்தோமா, பயங்கரமா அட்வர்டைஸ் பண்ணோமா, ஒரு வாரத்துல காசு எடுத்தோமா போனோமான்னு இருக்காங்க அவங்க. இந்த இடத்துல சின்ன படங்களுக்கு வேலையே கிடையாது. சோ இதுல சின்ன படங்கள் பாதிக்கப்படுறாங்க. யாரால பாதிக்கப்படுறாங்க? இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கேம்ல தான் அவங்களும் மாட்டிக்கிறாங்க. அதேதான் இங்கேயும். சோ அதனால இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் கேஸ்லாம் கிடையாது, இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குங்க. சோ அதனால விஜய்க்கு நியாயம் கேட்கறதுக்காக நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆயிருங்க, ரிலீஸ் ஆகாமலாம் இருக்காதுங்க. நல்லா தைரியமா இருங்க, ரிலீஸ் ஆயிரும். டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அதனாலதான் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தாராளமா ரிலீஸ் ஆகும். சும்மா சொன்னேன், நீங்களாம் போயிடாதீங்க பார்த்து, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால மச்சாதான் விட்டுட்டு போயிடலாம். இப்போ அந்த ட்ரைலரை பார்க்கும்போதே நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்தது. அதுல ஒரு வேன் மேல் நின்றுக்கிட்டு கிட்டத்தட்ட எப்படி கரூர்ல ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களோ, ஒரு வேன் மேல் நின்றுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதே போலதான் ஒரு சீன் அதுல இருக்கு. ஒரு வேன் மேல் நிக்கிறாரு, அங்க நின்றுட்டு கை கட்டுறாரு, ஒரு கூட்டம் அவரை பாக்குது. சோ எப்படி ரோட் ஷோ பண்ணாரோ அதே போல ஒரு சீனை வச்சிருக்காங்க. மேபி இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா நிஜமாலும் இந்த சீனை தான் அங்க வச்சிருப்பாங்களா? எப்படி பாக்குறீங்க இதை? இதான் நான் சொல்ற விஷயம் தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் பேசுறது குவாலிட்டி இல்லாத அரசியல் பேசுறாங்க. அதே மாதிரி சினிமாவும் பார்த்தோம்னா குவாலிட்டி இல்லாத சினிமாவை கொடுக்குறாங்க. அரசியல்வாதிகள் பொலிட்டிக்ஸ்ல இருக்காங்க, அரசியல்வாதிகள் சினிமாவும் பண்றாங்க, அரசியலும் பண்றாங்க. சோ என்ன ஆகுது, ரெண்டோட குவாலிட்டியும் கம்மியாகுது. பொலிட்டிக்ஸோட குவாலிட்டியும் கம்மியாகுது, அரசியலோட குவாலிட்டியும் கம்மியாகுது. இங்க அதான் பிரச்சனையே. இப்ப நீங்க சொன்னீங்க அவரு வண்டி மேல நிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்குன்னு. கொஞ்சம் மனசுல ஈரம் இருந்தா அந்த ஷாட் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அங்க 41 பேர் இறந்திருக்காங்க. நீங்க கரூர்ல வண்டியோட போய் அந்த மாதிரி நிக்கும் போது என்ன ஆச்சு, 41 பேர் இறந்தாங்க. அதை நீங்க கமர்ஷியலா மானிட்டைஸ் பண்றதுக்கான கண்டென்ட் கிடையாது. இப்ப கரூர்ல சம்பவம் நடக்குது, அதை வச்சு நம்ம கமர்ஷியலா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்னா எவ்வளவு கேவலமான விஷயம் அது. ஆனா நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்டைல்ல ஒரு படம் பண்ணணும்னு நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க. சோ உங்க படத்தோட சீன்ஸ் எல்லாம் மாத்த முடியாது, இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சமும் கண்டுக்காம, எதை பத்தியும் யோசிக்காம அந்த மாதிரி ஒரு சீனை நீங்க வைக்கிறீங்க. ஆக்சுவலா இப்ப அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, 41 பேரோட உயிர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்க ஒரு சின்ன ஒரு அஞ்சலி கூட நடத்தல, அவங்களோட போட்டோஸை வச்சு கூட அவங்களுக்கு மரியாதை செலுத்தல. இல்ல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. எங்க விழுந்தாரு சொல்லுங்க, எங்க பாத்தீங்க நீங்க? நான் பார்க்கல. யாரு பார்த்தா? யாரும் பார்க்கல. ஆனா ஏதோ ஒண்ணு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அது எல்லாரும் பாக்குற மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாதா? தனியா யாரும் பார்க்காத இடத்துலதான் மன்னிப்பெல்லாம் கேட்கணுமா? அதுவும் தனியா தான் நீங்க கால் எல்லாம் விழணுமா? ஏன் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கூட ஒரு வருத்தம் தெரிவிங்க, ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கோங்க. அதுல என்ன பெரிய குறைஞ்சு பேர போதும்? உங்களுக்காக 41 பேர் இறந்திருக்காங்க, 41 பேர் அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க உங்களுக்காக. நீங்க கொஞ்சம் இறங்கி வர மாட்டீங்களா? உங்களோட இமேஜ் தானே உடையுது லைட்டா. நீங்க கொஞ்சம் தார்மீக பொறுப்பெடுத்தா என்ன ஆக போகுது? விஜய்ன்றவரும் மனிதர் தான், அவரும் தப்பு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு, தப்பு பண்ணா அவரும் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே தெரிய போகுது. இதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? நீங்க ஒரு கடவுள்ன்ற இமேஜ் மட்டும் உடையும். அந்த இமேஜை விட்டு கொடுத்தா என்ன? 41 பேரோட உயிர் போயிருக்குல்ல, அந்த இமேஜை கட்டி காத்த என்ன பண்ண போறீங்க? சோ அதனால ஒழுங்கான படத்தையும் பண்றது கிடையாது, ஒழுங்கான அரசியலும் பண்றது கிடையாது. இது காட்டக்கூடிய விஷயமே அதுதான். எவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்காங்க பாருங்க. இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி படத்தை வளர்க்குறாங்க. அந்த சீன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன்ல, சீன்ஸ்ல ஏதோ போட்டோஸ்ல ஏதோ ஒன்று வருது. அந்த மாதிரி வேற எடுத்திருக்காங்க. அந்த வண்டி மேல நிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அது எவ்வளவு தவறா இருக்கு பாருங்க.
இந்த ஜனநாயகன் படத்துல எப்படி அரசியல் ரொம்ப மோசமா கட்டமைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் பராசக்தியிலையும். பராசக்தியில ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் பேசியிருக்காங்களே, அப்ப ரொம்ப நல்ல ப்ரொக்ரெசிவ் படம் தானே அது. 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரொக்ரெசிவ், 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹிந்தி எதிர்ப்புக்கான தேவை இருந்தது. இன்னைக்கு தேவை இருக்குன்னா நீங்க களத்துல அதை பண்ணணும். களத்துல திமுக என்ன பண்ணாங்கன்றதான் கேள்வி. களத்துல பண்ண வேண்டியதை பண்ணாம நான் படம் வழியா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசியல் பண்றதுக்கான களம் படம் கிடையாது. அப்கோர்ஸ் நீங்க படத்துலயும் அரசியல் பண்ணலாம், ஆனா முதல்ல களத்துல அரசியல் இருக்கணும். 50 இயர்ஸ் முன்னாடி அப்படிதான் இருந்தது. களத்துல போராட்டம் நடந்தது, அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து திரைப்படங்கள்லயும் அரசியலையும் கொண்டு வந்தீங்க. இங்க களத்துல ஒண்ணுமே இல்லையே, படத்துல மட்டும் தானே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? களத்துல ஒண்ணும் பண்ணாம ஏதோ பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்றீங்க. சினிமாவை பண்ணி ப்ரொபகண்டாவை பண்ணி அது வழியா பணத்தையும் சம்பாதிச்சுக்கிறீங்க, எலெக்ஷனுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இங்க சிக்கல் இருக்கு. சோ நேத்துக்கும் இன்னைக்குள்ள வித்தியாசம் அதுதான். நேத்து மாதிரி ஒழுங்கான பொலிட்டிக்ஸ் நீங்க பண்ணிருக்கணும், இன்னைக்கு நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. மக்கள் அரசியல் பண்ணாம இன்னைக்கு நரேட்டிவ் பிம்ப அரசியலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இது பெரிய ஒரு சிக்கல். என்னைக்கும் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையை பத்தி நம்ம பேசணும். நேத்து இருந்த ஒடுக்குமுறைகள் பத்தி பேசுறதா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம சொசைட்டில அதை பேசுங்க. பராசக்தி, ஹிந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். வரலாறை கேப்சர் பண்ணுங்க, அதெல்லாம் ரைட். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி உங்களுக்கு ஏன் பேச முடியல? உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அதுதான் உங்களோட பீக். அந்த வரலாற்று நிகழ்வுகள் நடக்கும்போது திமுக திராவிட இயக்கத்தோட தேவை தமிழ்நாட்டில் இருந்தது. உடனே அந்த ஒரு தேவை இன்னைக்கு நீங்க செயற்கையா கிரியேட் பண்றீங்க. இன்னைக்கும் ஹிந்தி திணிக்கிறாங்கன்னா களத்துல வாங்க. இப்ப நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இப்ப நம்ம இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கு அப்படிலாம் சொல்லுவீங்க. ரைட், இருக்குல்ல, அப்ப களத்துக்கு வாங்க. அன்னைக்கு எப்படி களத்துக்கு வந்தீங்களோ இன்னைக்கு அதே மாதிரி வாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு அரசியலை கட்டமைச்சுக்கிட்டு களத்துல படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அப்ப எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம வெறுமனே படத்தை ரிலீஸ் பண்ணி படம் வழியா ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றீங்க பாருங்க. அவர் ஒரு அரசியலை பேசுறாரு, இவங்க ஒரு அரசியல் பேசுறாங்க, ரெண்டும் மோதுற மாதிரியான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்றாங்க. ஒண்ணும் கிடையாது, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் 2 ட்ரைலருமே பார்த்தேன். 2 ட்ரைலர்லயுமே பார்க்கும்பொழுது பராசக்தி மேபி அந்த மேக்கிங் வைஸ் நல்லா இருக்குமோன்னு தோணுது. நீங்க பாத்தீங்களா எப்படி? ஆமா, அவங்களுக்கு இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் படம் பண்ணலையா? அவரு இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோல்ல இருக்கு. விஜய் தான் நான் சொல்லிட்டுனேங்க, அவர் இந்த அந்த கேம்லயே இல்லைங்க. அவர் சொல்லுங்க எந்த படம் நல்லா சூப்பர் மேக்கிங் எல்லாம் பண்ணிருக்காங்க விஜயோடது? எல்லாமே செயற்கை ஆர்டிபிஷியல். நான் பார்த்ததுல கொஞ்சம் ஆர்டிபிஷியலான மூவிஸா தான் இருந்திருக்கு. ஆனா அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னா கமர்ஷியல் ஹிட் மூவிஸ் கொடுக்குறாரு விஜய். ஆனா மேக்கிங் வைஸ் குவாலிட்டியான படமா பண்ணதுன்னு எதை சொல்லுவீங்க விஜய்? எனக்கு இன்னும் மேக்கிங் வைஸ் பெரிய குவாலிட்டியான படம்லாம் நான் எதுவும் பார்க்கல. கத்தி நீ அந்த மாதிரி நல்ல இந்த டெக்னாலஜி எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது சொல்றீங்களா? இல்ல, மேபி எனக்கு துப்பாக்கி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கதையா. ஓகே, இப்ப நான் பார்த்தளவுல மோஸ்ட்லி எல்லாம் கமர்ஷியல் படங்கள், எல்லாமே ரொம்ப பேசிக்கான கமர்ஷியல் படங்கள் தான். இப்ப நீங்க பராசக்தியை ஏன் கொஞ்சம் பெட்டர்னு சொல்றீங்கன்னா அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை தாண்டி கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான எலிமெண்ட்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. விஜய் அந்த ஸ்டைல் என்னைக்குமே பண்ணது கிடையாது. பெரிய பட்ஜெட் இருக்கும், பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பட் அதை வச்சு கமர்ஷியல் படம் தான் பண்ணுவாங்க விஜய்க்கு. இன்ஃபேக்ட் அது ஒரு சக்சஸும் கூட. மக்களோட தேவை என்ன, இண்டஸ்ட்ரியோட தேவை என்னன்றதை புரிஞ்சு ரொம்ப கமர்ஷியலான படங்கள் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவர். அதுல அவர் ஒன்றும் குறை சொல்றது இல்லை, அது அவரோட ஸ்ட்ரென்த். ஆனா இங்க குறை சொல்றது எங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை நீங்க அடுத்தது அரசியலுக்குள்ளேயும் கொண்டு வரீங்க. அரசியலுக்குள்ளேயும் அதே மாதிரி அரசியலே இல்லாத அரசியலற்ற அரசியலை நீங்க பண்றீங்க. அப்ப நம்ம அதை பேச வேண்டிய சூழல் இருக்கு. பார்ப்போம். ஆனா பராசக்தியும் பெரிய டீப்பான பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. டீப்பான பொலிட்டிக்ஸ் உங்களால பேச முடியாது. நீங்க உங்க பக்கம் நியாயம் தான் டீப்பான பொலிட்டிக்ஸ் நீங்க சினிமால பேச முடியும். அன்னைக்கு அந்த பேகேஜ் இல்லை. திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கும் அங்க இருந்த லீடர்ஸுக்கும் அந்த பேகேஜ் இல்லை. கருணாநிதி அவர்களுக்குலாம் அந்த பேகேஜ் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேகேஜ் இருக்கு. அன்னைக்கு எப்படி காங்கிரஸ் பார்ட்டி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தாங்களோ இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க? பராசக்தியை நீங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்றீங்க. சோ இப்ப அன்னைக்கு நீங்க காங்கிரஸுக்கு அழுத்தம் கூட அதை ரிலீஸ் பண்றீங்க. இன்னைக்கு யாருக்கு அழுத்தம் கூட அதை ரிலீஸ் பண்றீங்க? இன்னைக்கு டைவர்ட் பண்ண பிரச்சனை நான் இல்லைன்றதை டைவர்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க. ஆனா இன்னைக்கு அந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆனாலுமே டிபேட் என்ன ஆகும்? அன்னைக்கு யார் அதை பண்ணா அப்படின்னா காங்கிரஸ் தான் பண்ணுச்சு. சோ திரும்ப அது நெருக்கடி காங்கிரஸுக்குள்ளதான் ஏற்படுத்தும் தவிர மற்றபடி என்ன பண்ண? இன்னைக்கு அதிகாரத்துல யார் உட்கார்ந்துருக்காங்க? அன்னைக்கு தமிழ்நாட்டை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் காங்கிரஸுக்கு இருந்தது. இன்னைக்கு யாருக்கு இருக்கு அந்த பவர்? பிஜேபி. பிஜேபி எங்க இருக்காங்க? இங்க தமிழ்நாட்டுல சென்ட்ரல்ல சொல்றேன். சென்ட்ரல்ல இருக்காங்க. பட் தமிழ்நாட்டுல திமுக தானே இருக்காங்க. சரி, சென்ட்ரல்லையும் அவங்க இருக்காங்க. அந்த வகையில கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம்.
ஆனா தமிழ்நாட்டுல திமுக இருக்காங்க. அப்ப 2 பேரையும் விமர்சிக்கணும்ல. இது அந்த விஷயம் நடக்கலையேங்க. உங்களுக்கு அப்கோர்ஸ் இந்த ஆன்டி பிஜேபி நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கு பராசக்தி யூஸ் ஆகும். ஆனா இங்க அதிகாரத்தில் கேள்விக்கு உட்படுத்தணும்ல, அது இங்க நடக்கலையே. அப்படின்னா பேசியிருந்தாங்கன்னா இவங்களும் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க சென்சார் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்களுக்கு முடியவே முடியாதுல்ல, அவங்களுக்கு பேசவே முடியாது. அவங்க தானே பண்றாங்க படத்தையே. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்சார் கிடைக்குதா, ரிலீஸ் ஆகுதா, எப்படி ஓடுது அப்படின்ட்டு. ரிலீஸ் ஆன பிறகு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.